வாருங்கள் குழந்தைகளே, இந்த பாடல் மூலமாக நம்ம தமிழுடைய இனிமையையும் தமிழ் மொழியை பேசக்கூடியவர்களின் அருமை பெருமைகளையும் அறிந்து கொள்ளலாம். பாடலை பாடலாமா? அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஓக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகின்ற வானொலியாம், எங்கள் தமிழ் எனும் தேன்மொழியாம். இந்த பாடலை நமக்காக பாடியிருக்கிறவங்க நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ படிக்கலாம். இந்த பாடலை நமக்காக எழுதினவர் நாமக்கல் கவிஞர். இவர் ஒரு தமிழ் அறிஞர், கவிதை எழுதுகிற கவிஞர், விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட விடுதலை போராட்ட வீரர். சரியா? இவருக்கு காந்தியடிகள்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் காந்தியத்தை ரொம்ப பரப்பினார். அதனால் காந்தி கவிஞர் அப்படின்னும் இவரை நாம் அழைக்கலாம். இன்னொரு சிறப்பு இவருக்கு என்ன அப்படின்னா, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு கேட்டோம்னா நம்ம நாமக்கல் கவிஞர் தான். இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அதில் மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி, இந்த மாதிரி நிறைய நூல்களை எழுதியிருக்காரு. இந்த பாடல் எந்த நூல்லேருந்து எடுத்தது அப்படின்னா, நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற நூல்லேருந்து இந்த பாடலை எடுத்து நமக்கு இயல் ஒன்றாக கொடுத்துருக்காங்க. எல்லா வகுப்புலையும் தமிழ் மொழியை பற்றிய சிறப்பு தான் முதல் பாடமாக எப்போவுமே அமையும். பாடலோட பொருள் பார்க்கலாமா? பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, நம்மளோட தாய்மொழியாம் தமிழ் மொழி இருக்கு இல்லையா, அது அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே தமிழ் மக்களுடைய குரலாகவும் விளங்கிட்டு இருக்கு. தமிழ் மொழியை யாரெல்லாம் பேசுகிறாங்களோ கற்றுக்குறாங்களோ அவங்க மற்றவங்கக்கிட்ட பொருள் பெறுவதற்காக யாரையும் போய் புகழ்ந்து பேச மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளை யாரும் புகழ்ந்து பேசலை, நம்மளை யாருமே போற்றலை அப்படின்னா அவங்களையும் இகழ்ந்து பேச மாட்டாங்க. ஒரு கடினமாக ஒரு வார்த்தைகள் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப கேவலமாகவும் பேச மாட்டாங்க. கொல்லாமையை குறிக்கோளாக கொண்டவர்கள், அதாவது மற்ற உயிரினங்களை கொல்ல மாட்டாங்க. பொய்யாமைனா பொய் பேசாமல் இருக்கிறது, அதை ஒரு கொள்கையாக வைத்திருப்பார்கள். எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் இந்த தமிழ்மொழி. தமிழ்மொழி எல்லார்கிட்டையும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அது அச்சத்தை போக்கி இன்பத்தை தரும். எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழி ஆகும் அப்படின்னு இந்த பாடலை எழுதியிருக்காரு. தமிழ் மொழி மேலே தீரா பற்றுடையவர் இந்த நாமக்கல் கவிஞர் இல்லையா? நமக்கு தமிழ் மொழி அப்படிங்கிறது ஒரு மொழி கிடையாது. தமிழ் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு ஒரு வாழ்க்கை, அது உணர்வு. தமிழர்களாகிய நமக்கு தமிழ் மொழி அப்படிங்கிறது உயிரிலே கலந்தது, உயிரை விட மேலானது. பாடல் பிடித்திருக்கிறதா குழந்தைகளே? நல்லா இருக்கு இல்லையா?